உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். நம்முடைய நாம் மறுரூபம் அடைவதற்கு பாஸ்டர் ஃப்ராங்க்லின் கூட ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், அந்த சத்தியத்தில் தான் நாங்கள் நிலைத்திருக்கிறோம் என்று ஜெபித்து முடித்தார். அந்த தரிசனம், அந்த வாஞ்சை, அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்ம வாழ்நாளிலே நிறைவேறலாம். ஒருவேளை ஆண்டவர் வருகை தாமதித்தால் நம்முடைய மரணம் முந்திக்கொள்ளலாம். இங்கே என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்கிறாரு, நமது மறுரூபம் நம்முடைய மனதிற்கு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுங்கிறத சொல்கிறார். புரியுதுங்களா? நம்ம மறுரூபம் ஆகணும்னா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ மறுரூபத்துக்கு மிகவும் தொடர்புடையது, சம்பந்தப்பட்டது, அடிப்படையாக இருப்பது நம்மளுடைய மனசுன்னு சொல்கிறோமே, மனசு அப்படின்னு சொல்கிறோமே அது. அப்போது நம்முடைய மனம் மறுரூபம் ஆகணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய மனசு மறுரூபம் ஆகிறதுக்கு அடிப்படையாக இருப்பது எது? மனசு. அப்போ அந்த மனதை குறித்ததான காரியம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம மறுரூபம் ஆவோம் ஒரு நாளில். நம்மளுடைய முடிவு என்ன? நம்முடைய விசுவாசத்தின் துவக்கத்திற்கும் முடிவுக்கும் மிகவும் தொடர்புடையது மனசு. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பம் எங்கே இருக்குன்னா நம்முடைய ரட்சிப்பில் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம், துவக்கம் ரட்சிப்பிலே துவங்குகிறது. அந்த ரட்சிப்பு எங்கே இருக்கிறது? மனதிலே ரட்சிப்பு உண்டாகி, மனசில் தான் முதல் ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்பு மனசில் துவங்குகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்பினாதான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. நாம் மனம் திரும்பி, நாம் பாவி என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவோட ஒப்புரவாகும் பொழுது தான் நாம் ரட்சிப்படைகிறோம். ஓகே, ஆமேன். நீங்கள் பைபிள் ஸ்டடியில் கேள்வியெல்லாம் கேட்கலாம், பாஸ்டர்ட்டையும் நீங்கள் கேட்கலாம். சந்தேகமாக இருந்தால் பைபிள் ஸ்டடிங்கிறது அதுதான், வேத ஆராய்ச்சி, அது பாடம் நடத்துகிறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உடனே நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம், தவறு ஒன்றில்லை. ஆனால் பிரசங்கத்தில் கேட்கக்கூடாது. அது பிரசங்கம், அது ப்ரீச் பண்ணுறது. அது முடிஞ்ச பிறகு கூட கேட்கலாம், இடையில எழுந்து கேட்கக்கூடாது, அது பிரசங்கம். ஆனால் வேத ஆராய்ச்சி என்பது டீச்சிங், அது டீச் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் சந்தேகத்தை கேட்கலாம். ஸோ நம்முடைய ரட்சிப்பு எங்கே ஆரம்பிக்குது? மனம் திரும்புதலில் ஆரம்பிக்குது. மனம் திரும்புதலில் ஆரம்பித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கே முடியுது? மறுரூபத்தில் முடியுது. நாம் மறுரூபம் அடைகிறோம். மறுரூபம் அடைந்தால் தேவனை சந்திக்க முடியும். அப்போ நம்முடைய துவக்கத்துக்கும் முடிவுக்கும் அடிப்படையாக இருப்பது மனது. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மனசாட்சி அப்படின்னு சொல்கிறோம். உலகம் எப்படி சொல்லுது? நம்ம கேள்விப்பட்டாகல மனசை பற்றி உலகம் எப்படி சொல்லியிருக்கு? எப்படிங்க சொல்லுங்க சிஸ்டர். கரெக்டாக சொன்னாங்க. மனசு ஒரு குரங்கு மாதிரி. அது நிமிஷம் குரங்கு எப்படி தாவுதோ, கிளை தாங்குதோ, தாவிட்டு இருக்குதோ, அது ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காந்து இருக்காது, தாவிக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்முடைய மனுஷனுடைய மனசு குரங்கை போல் இருக்குன்னு உலகத்தார் சொல்கிறாங்க. நான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த மனசு தாங்க உங்களுடைய மறுரூபத்துக்கு அடிப்படை.
இந்த மனசு தாங்க. நீங்கள் மனம் திரும்பினால், நீங்கள் மனம் திரும்பணும். இந்த மனசில் தான் மனம் திரும்புதல் இருக்குது. அந்த மனம் திரும்புதல் மூலமாக தான் ரட்சிப்பு இருக்குது. அந்த ரட்சிப்பின் மூலமாக தான் மறுரூபம் இருக்குதுன்னு வேதம் நமக்கு போதிக்குது. உலகம் குரங்குன்னு பார்க்குது. ஆனால் தேவனுடைய துவக்கம், ரட்சிப்புக்கு அடுத்த ஆவிக்குரிய வாழ்வின் துவக்கமும் முடிவையும் தேவன் மனசில் தான் வச்சிருக்கிறாரு. அதை தான் என்ன சொல்கிறாங்க? உண்மை, மனசாட்சி. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. ஒரு மனுஷன் தப்பு பண்ணிவிட்டு, அவன் தப்பு பண்ணதை நமக்கு தெரிஞ்சிருந்தோம், இவன் தான் இந்த தப்பு பண்ணா அப்படின்னு கையுக்களவமாக பிடிபட்டால் கூட, ஆதாரம் இல்லாமல் போச்சுன்னா, பிடிபடாமல் கையும் களவமாக பிடிபடாமல் தப்பு பண்ணிட்டான், தப்பிச்சிட்டான். திரும்ப அவன் பிடிச்சி நீ தானே அந்த தப்பு பண்ணுறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவன் இல்லாத சப்பக்கட்டெலாம் சொல்லி, நான் இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை, நான் இல்லைன்னு சொல்லுவான். அப்போ நம்ம நம்மளுடைய உலக பிரகாரமாக நம்ம என்ன சொல்லுவோம்? உன் மனசாட்சியை தொட்டு நீ சொல்லுவாங்கள்ல. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம மனசு அதை மழுங்கி போயிடுச்சுன்னா மனசாட்சி செயல்படாமல் போயிடும். மனசாட்சி செயல்படாமல் போயிடும். நீங்கள் வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயப்பிரமாண காலம், மோசே காலத்தில் தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த காலத்தை என்னன்னு சொல்கிறோம்? நியாயப்பிரமாண காலம். மோசே எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த காலத்தை என்னன்னு சொல்கிறோம்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திற்கு காலத்தை தான் பழைய ஏற்பாட்டில் அவங்க வேதமாக எடுத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு? வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே அப்படின்னு யார் சொல்கிறா? இயேசு சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை, யூதர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வேதங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு முந்தின இருந்த காலத்தில் வேதம் எது? பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசிகளால் எழுதி கொடுக்கப்பட்ட வேதம் பழைய ஏற்பாடு. அங்கே என்ன சொல்கிறாரு? என்னை குறித்து நீங்கள் சாட்சி, என்னை குறித்து சாட்சி நீங்கள் அறியணுன்னா நீங்கள் வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்படின்னா பழைய ஏற்பாட்டை நீங்கள் பாருங்கள், முழுமையாக பழைய ஏற்பாட்டை ஆராய்ஞ்சு பாருங்கள். என்னை குறித்து சாட்சி அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியணும்னு நினைக்கிறவங்க எங்கே பார்க்கணும்? இயேசு எப்படிப்பட்டவராய் பிறப்பார், எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எப்படி மரித்தார், எதற்காக பிறந்தார், எதுக்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தாருங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டை நீங்கள் பாருங்கள். என்னை குறித்து நான் யாருங்கிறத பழைய ஏற்பாட்டில் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த வேதம் பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டை நீங்கள் முழுமையாக ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் முழுமையாக அறிஞ்சுக்கணும் இயேசு கிறிஸ்து யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டை நல்லா பாருங்கன்னு ஆண்டவரே சொல்கிறார். அதை முழுமையாக அறியாதபடினால்தான் நிறைய துருபதேசங்கள், இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனுஷன் என்றும், இல்லை இயேசு கிறிஸ்து தேவ மகன் என்று இல்லை என்றும், இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கவில்லை, என்னென்னவோ சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? சிலர் சொல்லுவாங்க அவர் தான் புத்தர்னு சொல்லுவாங்க, சிலர் அவர் பெரிய மகான் என்று சொல்லுவாங்க. ஏன் அவரை இயேசு கிறிஸ்துவை தேவனாக, தேவனுடைய மைந்தனாக, இரட்சகராக, மீட்பராக அறிய முடியலன்னா வேதத்தை அவர்கள் சரியாக ஆராயவில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவன், வேதத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லை, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. ஸோ நம்ம வேதத்தை நம்ம நிதானித்து அறிகிற பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அந்த தேவன் எதிர்பார்க்கிற அந்த மறுரூபத்தை, மனந்திரும்புதலை தொடங்கி மறுரூபத்துக்கு நடத்துவது வேத வாக்கியம்தான். அந்த வேத வாக்கியங்கள் இல்லாமல், சத்திய வசனங்கள் இல்லாமல் நாம் மறுரூபம் அடைந்து விடுவோம் என்பதும், இல்லை மறுரூபம் அடைவதற்கு ஆயத்தமாவோம் என்பதும் அது சரியாக இருக்காது.
ஆக நம்ம வேதத்தை நல்லா பார்க்கணும். இப்போ நமக்கு ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதை தான் அவர் வலியுறுத்தி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும், அப்படி தரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதாலே நீங்கள் மறுரூபம் ஆவீர்கள் என்று அங்கே சொல்கிறார். அப்போ மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை தான் நம்ம மனசாட்சின்னு சொல்கிறோம். நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, நியாயப்பிரமாண காலம் என்று சொல்லப்படுகிற அந்த மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்து 10 கட்டளைகளை கொடுத்து பின்பதாக பிரமாணங்களை கொடுத்து எழுதி கொடுத்த அந்த காலத்தில் துவங்கினதுலேருந்து அவன் நியாயப்பிரமாண காலங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு முந்தின காலங்கள் என்ன? இப்போ நம்முடைய வேதத்தில் யாரை முக்கியப்படுத்தி வேதம் எழுதப்படுகிறது அப்படின்னு சொன்னால், யாருடைய சந்ததியை முக்கியப்படுத்தி எழுதப்படுகிறது அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறுன்னு ஆரம்பிக்குது புதிய ஏற்பாட்டில். அப்போ அவர் எங்கே துவங்குறாரு? ஆபிரகாமில் துவங்குறார். புதிய ஏற்பாடு எங்கே துவங்குறது? ஆபிரகாமில் துவங்குது. அப்போ ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் நியாயப்பிரமாணமே எழுதி கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாண காலத்தில் ஆபிரகாம் வாழவில்லை. அப்போது ஆபிரகாம் எப்படி கர்த்தருக்கு நீதிமானாய் இருந்தார், ஆபிரகாம் எனக்கு சிநேகிதனாய் இருந்தான் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தினாலே நீதிமானாய் இருந்தான். ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்தான். போக வேண்டிய வழி இன்னதென்று தெரியாமலே என்னுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து போனான் என்றான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த காலங்கள் என்ன? வேதமே இல்லாத காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார், தேவனுக்கு பிரியமாக எப்படி வாழ்ந்தார்னா, அந்த காலத்தை வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறார்கள்? அது மனசாட்சியின் காலம். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால தான் அந்த மனசாட்சி காலத்துக்கு, அந்த மனசு தான் ஆளுது. மனசு சாட்சி கொடுக்குது. ஒருத்தன் வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்குது, நடத்தையை குறித்து சாட்சி கொடுக்கிறது, தேவனுக்கு முன்பதாக சாட்சி கொடுக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மனசை நீங்கள் எங்கேயோ அலைய விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் நான் வாழ்கிறேன்னு சொல்கிறது வேதத்துக்கு முரணானது, முடியாது அது. ஆக மனசாட்சி, ஒரு மனுஷனுக்கு மனசாட்சி ரொம்ப 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 முக்கியம். இந்த நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கன்னு சொல்கிறாரு. ஆக இந்த மனசாட்சியை குறித்து நம்ம மிகுந்த கவனம் உள்ளவர்களாகவும் எச்சரிப்பு உள்ளவர்களாகவும் இருக்கணும். மனசு ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து ஆவிக்குரிய பாதையின் முடிவு வரைக்கும் மறுக்க முடியாத முக்கிய பங்கை வகிக்கிறதுங்கிறதே நம்ம மறந்துவிடக்கூடாது. மனசு எதையும் சிந்திக்க திராணிய உடையது. ஆனால் இந்த மனதின் சிந்தனை, நம்ம நினைக்கிறோமே சிந்திக்கிறோமே, அந்த சிந்திக்கிற அந்த சிந்தனை சரியானதா தவறானதா என சுட்டி காட்டுவதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரே சாட்சி மனசாட்சி தான். தேவனே அதை கொடுத்துருக்கிறார். நாம் மனசில் நினைக்கிறது இன்னொரு மனுஷனுக்கு தெரியாது. ஓரளவு சைக்காலஜிக்கலாக தெரியும், இவன் தான் யோசிக்கிறான். இப்போ போலீஸ்லாம் ஒரு திருடனை பிடிச்சி விசாரிக்கும் பொழுதே அவன் உண்மையை சொல்கிறானா பொய்யை சொல்கிறானா அப்படிங்கிறத அவங்க சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு டீச்சர் ஒரு மாணவன் உண்மையை பேசுகிறானா பொய் பேசுகிறானா, அவன் தெரிஞ்சு பேசுகிறானா தெரியாமல் பேசுகிறானா, இல்லை நான் சொல்லி கொடுக்குற பாடம் அவனுக்கு புரியுதா புரியலையான்னு சைக்காலஜிக்கலாக அவங்க பார்த்தாலே அவங்க தெரிஞ்சிருவாங்க. ஆனால் இதையும் தாண்டி வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்கிற மாதிரி மனுஷர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை எத்தனை பேர் ஏமாந்தவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படின்னா நாம் நினைக்கிற அந்த மனசு சரியானதாக நினைக்குதா இல்லை தவறானதை நினைக்குதா? நம்முடைய யோசனை தேவ சித்தத்துக்குள் இருக்கா, தேவ சித்தத்தை விட்டு வெளியே இருக்குதா
என்பதெல்லாம் சத்தியத்தில் இருக்கலாம், சத்தியத்தில் இல்லாமல் நம்ம யோசிக்கிறோமா, சத்தியத்துக்கு மாறுபாடான விஷயங்களை யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா, அது சரியா தவறா என்பதை நிதானிப்பது, தீர்ப்பிடுவது நம்மளுடைய மனசாட்சி. ஆமேன், ஆமேன். மனசாட்சியை குறித்து ரொம்ப கரிசனையோடு கவலைப்பட வேண்டியவர்கள் விசுவாசிகள் தான். ஏன்னா வேதம் அதை அடிப்படையாக மையமாக வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மறுரூபமே இருக்குன்னு சொல்கிறாரு. உங்கள் மனசை நீங்கள் மறுரூபம் ஆகலைன்னா, நீங்கள் புதிதாகலைன்னா நீங்கள் மறுரூபம் அடைய முடியாதுன்னு சொல்கிறாரு. நீ பழைய மனுஷனை தரித்து கொண்டு இருந்தாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பழைய பாவ வாழ்க்கையில் கண்டதையும் யோசித்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே நீ இருக்கிறாய் என்று அர்த்தம். நீ புதிய வாழ்க்கைக்குள்ளாய், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாய், புதிய மனிதனாய், மனம் திரும்பினவனாய் நீ வாழணும்னு சொன்னால் உன் மனசாட்சி சுத்தமாக இருக்கணும். ஸோ உன் மனம் புதிதாகணும். அப்போ தான் நீங்கள் மறுரூபம் ஆவீங்கன்னு சொல்கிறார். ஸோ நம்ம உலகத்தாரை போல நம்ம மனசாட்சியை விற்று போட்டவர்களாக வாழ்வதை தேவன் அனுமதிக்கவில்லை. உலகம் அனுமதிக்குதோ அனுமதிக்கலையோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் வேதம் அனுமதிக்கவில்லை, தேவனும் அனுமதிக்கவில்லை. ஸோ அதை குறித்து மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பு நமக்கு தேவை. காரணம் என்ன சொல்கிறேன்னா, மனசாட்சியை தொட்டு சொல்லணும் நம்ம சொல்கிறோமே. ஏன் அப்படி சொல்கிறாங்க? மனசாட்சியை தொட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, உண்மையாக மனசாட்சி உள்ளவன், மனசு சாட்சி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால் அவனை வந்து அவன் வந்து ஒரு மனிதன் யாருக்கு தன்னை மறைத்தாலும் மனசாட்சிக்கு தன்னை மறைக்கவே முடியாது. புரியுதுங்களா? ஒரு மனசாட்சியோடு என்னன்னா யாருக்கு வேணாலும் அவனை மறைச்சிடலாம், தன் மனசாட்சிக்கு தன்னை மறைக்கவே முடியாது. ஸோ இந்த ஆத்மா சொல்கிற ஆண்டவர் சொல்கிறார், உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக. ஆத்மாங்கிறது என்ன? உன் மனசு தான். மைண்டு, சோல், மைண்டு. ஸோ மைண்டுங்கிறது என்னது? மனசு தான். உன் மனசு சுத்தமாக இருந்து நல்லா வாழ்ந்துச்சுன்னா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாக இருப்ப. ஸோ மனசு ரொம்ப 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 முக்கியம். ஒருத்தன் மனசாட்சி உள்ளவன் தன்னை வந்து அவன் பொய் சொல்கிறதுனா தெரிஞ்சிடும். அது அவனால் மனசாட்சி விற்றுட்டு சொல்ல முடியாது. மனசாட்சி உள்ளவன், மனசாட்சி விற்றவன்ட்டு அதை எதிர்பார்க்க முடியாது. எப்போ அது நடக்கும்? மனசாட்சி விற்றவன் பாவத்து மேலே பாவம் செஞ்சு மனசாட்சியே இல்லாத அளவுக்கு அவன் வாழ்ந்துருவான். பாவம் அவனை முற்றிலுமாய் அக்கிரமத்தினாலே மூடிவிடும். அவனுக்கு தான் செய்வது பாவம் கூட அவனுக்கு தெரியாது. இதெல்லாம் சகஜமாப்பான்னு வாழ்ந்துறான். புரியுதுங்களா உங்களுக்கு? சகஜம்னு வாழ்ந்துருவான், மனசாட்சி விற்றுட்டு வாழ்கிறான். ஆனால் மனசாட்சி உள்ளவன் ஒருத்தர் பொய் சொல்கிறான்னா அவனால் பொய் சொல்ல முடியாது. அதில் ஒரு தடுமாற்றம் இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு சம்பவத்தை நான் அதில் வாசித்தேன். அதில் வந்து அந்த காலத்தில் ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்கிறேன். 7:30 முடிக்கணுமா? 7:30 தானே டைமு, 6:55 ஆச்சு. சரி, நான் வேகமாக போகிறேன் சப்ஜெக்ட்டுக்கு. இந்த ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். மனசாட்சி வாழுது. ஒரு மனுஷனுக்குள்ளே மனசாட்சி இருந்தால் அவன் பொய் சொல்ல மாட்டான். மனசாட்சி தொட்டுன்னு சொல்கிறோமே, மனசாட்சி உள்ளவன் பொய் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க. மனசாட்சியோடு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை நடந்த சம்பவம் அது. அந்த காலத்துலலாம் நிறைய ரயில்வே ட்ராக்கில் வந்து கேட்டு போட்டிருப்பாங்க. கேட்டு இல்லாத ரோடுகளும் உண்டு, கிராம பகுதியில் இருக்கும். அப்போ அங்கே ஒரு கேட் கீப்பரை போட்டிருப்பாங்க. அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த லைட் அந்த காலத்துலலாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சிக்னல்லாம் வந்து லைட்டில் பேட்ரிலாம் இல்லாத காலத்தில் விளக்கு வச்சுருப்பாங்க. விளக்கு லேம்ப்பு பார்த்துருக்கீங்களா? பழைய ட்ரெயின் அந்த நிலக்கரி போட்டு ஓட்டின காலத்துலலாம் எப்படி பண்ணிடுவாங்கன்னா, அந்த லைட்மேன் காங்கிமேன் சொல்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சிக்னல் காமிப்பாங்க. அது ஒரு பக்கத்து ரெட்டாக இருக்கும், ஒரு பக்கத்து பச்சையாக இருக்கும். அப்போ ட்ரெயின் வரும்பொழுது அவன் என்ன பண்ணுவான், க்ரீனை காமிப்பான். அப்படி காமிச்சா ஒரு பக்கத்து அந்த உள்ள விளக்கு எரியும், ஒரு பக்கத்து அந்த கண்ணாடி தான் வந்து ஒரு பக்கத்து சிவப்பாகவும் ஒரு பக்கத்து பச்சையாகவும் வச்சுருப்பாங்க, இல்லை மஞ்சளும் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி காமிக்கும் பொழுது அந்த பச்சை இருந்துச்சுன்னா ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போயிடும். இவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு முறை எரியாத விளக்கை உள்ளே வச்சு, இல்லை அது அணைஞ்சு போச்சான்னு தெரியல, அந்த டைமில் சும்மா இப்படி ஆட்டியிருக்கான். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சிச்சு அணைஞ்சு போச்சுன்னு. ஆனால் லைட்டை எடுத்து காமிச்சிருக்கான். ட்ரெயின் பாஸ் ஆகிடுச்சு. அப்போ குறுக்க வந்து ஆளுங்க வந்துட்டாங்க. நிறைய பேர் அடிபட்டு செத்து போயிட்டாங்க. அப்போ நிறைய மரணம் வந்துச்சு.
உடனே அந்த கேட் கீப்பராக இருந்த அந்த விளக்கு காமிக்கிறவனை கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நீதிமன்றத்துக்கு கேஸ் போகும்பொழுது நீதிபதி கேட்டாராம், நீ நிஜமாக விளக்கை காமிச்சியா அப்படின்னு கேட்டான். விளக்கை காட்டினாயா? நான் ஆம் காட்டினேன். இல்லை நீ காட்டினாயான்னு 3 முறை கேட்டாராம். 3 முறையும் ஆமாம் நான் காட்டினேன்னு சொன்னான். அப்போ அவனுக்கு அந்த விசாரணைக்கு கூட போன ஒரு நண்பர், இல்லை நீ நீதிபதி கேட்டார், நீ பதில் சொன்ன, 3 முறை கேட்டார், 3 முறை நீ பதில் சொன்ன ஆமான்னு சொன்ன, ஆனால் நீ சொல்கிறதுல ஒரு தயக்கம் இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, விளக்கை காட்டினதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் காட்டின விளக்கு அணைஞ்சு போன விளக்கு. புரியுதா உங்களுக்கு? பர்பஸ் என்ன? விளக்கு அது எரிஞ்சு காமிக்கணும், அணைஞ்சு போன விளக்கை காமிச்சிருக்காரு. அதனால் மனசாட்சி அவருக்கு சொல்லுது, நான் காமிச்சேன் ஆனால் அணைஞ்சு போன விளக்கை காமிச்சேன்னு சொல்ல முடியல அவரால். காமிச்சது உண்மை தாங்க, ஆனால் அணைஞ்சு போனதை நான் காமிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் மனசாட்சி அவருக்கு குத்துது. அப்போ தயக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஒரு மனசாட்சி உள்ளவன் பொய்யை மறைக்கிறதுக்கு முடியாது, மனசாட்சி அவனை குத்தும். ஸோ நம்ம மனசு வாழுதா, நம்ம மனசு இருக்கா, நம்ம மனசுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னா நம்ம பொய் சொல்ல துணிகரமாய் பொய் சொல்ல முடியாது, உண்மையை மறைச்சி பொய் பேச முடியாது, மற்றவங்களுக்கு வேஷம் போட முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காதீங்க, நீங்கள் தேவனுடைய நன்மை பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீங்கள் பகுத்தறியணும். அந்த பகுத்தறிதல் உனக்கு இருக்கணும்னா தேவன் விரும்புகிற நன்மை என்ன, தேவன் விரும்புகிற தீமை, தேவன் விரும்பாத அந்த தீமையான விஷயம் என்னென்னு நீ பகுத்தறியணுன்னா உன் மனசு வாழணும், உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். எத்தனை இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் எத்தனை குடும்பம் உண்மை இல்லாமல் வாழ்கிறதுனால எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியவர்கள் ஆண்டவருக்கு தூஷணமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அவங்களுக்குள்ள மனசாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை. அந்த மனசு மறுரூபம் அடைந்ததுக்கான வெளிப்பாடு அவங்கள்ட்ட இல்லை. மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புனீங்களா, மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறார். எதனால் அறிவீர்கள்? கனிகளாலே நான் அறிவேன். ஒரு மரத்தை நீங்கள் நல்ல கனி கொடுக்கிறதா கெட்ட கனி கொடுக்கிறதான்னு எப்படி அறிவேன்? கனிகளாலே நீங்கள் அறிவீர்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ ரட்சிக்கப்பட்டோம், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நற்கந்தம் இருக்கணும், நற்குணம் இருக்கணும், சாட்சி இருக்கணும். நீ சாட்சி உள்ள வாழ்க்கை, நீ ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்குன்னா நீ மனசாட்சி உள்ளவனா நீ இருக்கணும். அதை குறித்து அதனால தான் நம்ம திருவிருந்து எடுக்கும்பொழுது என்ன சொல்கிறோம், நீங்கள் உங்களே நீங்கள் நிதானித்து பாருங்கள், உங்களை நீங்கள் நிதானித்து நீங்களே ஒப்பு கொடுங்க, நீங்களே நீங்கள் நிதானித்து பார்த்துக்கங்க, நான் நியாயம் தீர்க்க வேண்டியதில்லை. அப்போது இதுதான் இதை ரோமன் கேத்தலிக்கில் அதை அவங்க எப்படி அதை வலியுறுத்துவாங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அவங்க திவ்ய நற்கரண ஆராதனைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு தவறான உபதேசம், அது சத்தியம் அல்ல. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, சத்தியம், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் இயேசு, நானே வழியும் சத்தியமானவர், சத்தியமானவர் தான் இயேசு. நீ அவருக்கு முன்பாக, இந்த சத்தியத்துக்கு முன்பாக, வசனத்துக்கு முன்பாக உன்னை நிலைநிறுத்து பாரு அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்குது. அவங்களுக்கு என்ன சொல்லித்தராங்க? ஜீசஸ் உன்னை பார்க்குறாரு, அந்த திவ்ய நற்கனியில் இயேசு இருக்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு, உன்னை பார்க்குறாரு, மனசு
நாட்கள் இருக்கான். குறிப்பாக அந்த பெரிய வியாழன் அவரை பற்றி நியாயம் தீர்க்கிறது விரும்பல. இப்போ அவங்கள பற்றி விமர்சிக்கிறது நம்மளுடைய வேலை இல்லை. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களை காட்டிலும் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் பெந்தகோஸ்த அனுபவத்தை பெற்றவர்கள், சத்தியத்திலே வளருகிறவர்கள், சத்தியத்திலே நிற்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நமக்குள்ள இந்த மனசாட்சி, மனசு மறுரூபமாகிற அந்த விஷயத்தில் அதிக கவனம் உள்ளவர்களாக, ஒரு நாளிலே மனம் திரும்பினோம், ரட்சிக்கப்பட்டோம், அடுத்து மறுரூபமாகணும், ஆண்டோடைய வருகையில் மறுரூபமாகணும். நான் மரித்தால், முன்பு மரித்தால் ஆண்டோருடைய வருகையின் நாட்களிலே முன்பு மரித்தவர்கள் வரிசையின் பிரகாரமாய், மரித்தவர்களுடைய வரிசையின் பிரகாரமாய் முதலாவது எழுந்திருப்பார்கள், அவர் மறுரூபமாகி தேவனை சந்திப்பார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அந்த மறுரூபத்தை அடைவதற்கு நம்முடைய மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்களாக நம்ம வாழவே முடியாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, இந்த மனசாட்சி நமக்குள்ளே வாழுது, சுத்தமாக இருக்குது, பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு என்ன தேவன் அதுக்கான காரியங்களை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இயேசு சொல்கிறாரு ஒரு வார்த்தை, தேவனுடைய வசனத்தின் மூலமாக தான் நம்ம அந்த மனசாட்சியை காத்துக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை. இப்போது ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்போது இயேசு வாழ்ந்த நாட்களில் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பாவியான ஸ்திரியை, உபச்சாரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க வாசிங்க. 8ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது உபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேத பாரகரும் பரிசேயரும் அவளிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ உபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். எப்படி? யார் கூட்டிட்டு வரா? வேத பாரகர்கள், பரிசேயர்கள். அவங்க அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். எப்படி? அவங்க சொல்கிற வார்த்தை என்ன சொல்கிறாங்க? கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கூட்டு வந்து வேதபாரகர்கள், பரிசேயர்கள், வேதத்தை போதிக்கிறவர்கள், வேதத்தை கைக்கொள்கிறவர்கள், வேத பாரகர்கள். அவர்கள் வேத பாரகர்கள்னால் அவங்க தான் வேதத்தையே போதிக்கிறவங்க, வேதத்துக்கு அர்த்தம் கொடுக்குறவங்க. பரிசேயர்கள், பிரீஸ்ட். பரிசேயர்கள்னால் பிரீஸ்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி, இங்கே சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர்? அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினாலே தரையிலே எழுதினார். புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசு இங்கே பேசலை, நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசலை. ஆனால் இயேசு நியாயப்பிரமாணத்தில்
முற்றும் அறிந்தவரும் தெரிந்தவரும் நியாய பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டில் அவரை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டவருமாகிய இயேசு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் வேதம் அறிந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்க? வாயில் என்ன சொல்கிறாங்க? நியாய பிரமாணத்தை பற்றி பேசுகிறாங்க. கையில் என்ன சொல்கிறாங்க? கையில் என்ன வச்சுருக்காங்க? கல் எறிஞ்சு வச்சிடணும், கல் வச்சுருக்காங்க, கொல்லணும்னு சொல்லுது. அந்த கல் வச்சுருக்கிறது காரணம் என்ன? நியாயப்பிரமாணம். இவரை கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டு இவங்களை கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறோமே, அது எதுக்கு என்ன காரணம்? நியாயப்பிரமாணம். அப்போ வாயில் என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. கையில் என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. நியாயப்பிரமாணத்தால் கல் வச்சுருக்கேன் கொல்றதுக்கு, நியாயப்பிரமாணத்தால் நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு, என் வாயினாலே நியாயப்பிரமாணத்தால் நியாயம் தீர்க்கிறேன். ஆனால் இயேசுகிட்ட வாயிலையும் ஒன்றும் பேசலை, கையிலையும் கல் எறியல. அவர் என்ன காலால் எழுதினார், சத்தியத்தை எழுதினார், வசனத்தை எழுதினார், ஒன்றுமே பேசலை அவர். அப்போ குத்துண்டவர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? எடுத்த கல்லை போட்டு விட்டு போனார்கள். இப்போ இதில் என்ன தெரியுது? அங்கே அவங்களுக்கு மனசாட்சி இல்லை, வாயில் வசனம் இருந்துச்சு, கையில் கல் வந்ததுக்கு காரணம் அதுக்கும் வசனம். இப்போ வாயிலையும் கையில், வாய்க்கும் கையுக்குமே பேசுகிறோமே வசனம். கவனிங்க, எல்லாம் இப்போ தான் ரொம்ப பயங்கரமாக தியானத்தில் இருக்கீங்க. வேத தியானத்தில் என்ன சொன்னேன் சிஸ்டர் சொல்லுங்கள்? நம்ம சொல்கிறோம். அடுத்து நான் இப்போ கடைசியாக என்ன சொன்னேன்? நான் பாட்டில் பேசிகிட்டு இருக்கல, உங்களை பார்த்து பேசுகிறேன், முகத்து முகம் பேசுகிறேன், அதுதான் டீச்சிங். புரிஞ்சுங்களா? முகத்து முகம் பார்த்து பேசுகிறேன். இப்போ கடைசியாக சொன்னது என்ன? இங்கே கவனிக்கும் பொழுது கவனிக்கணும். வாயுக்கும் கையுக்கும் வசனம் பேசுகிற நாம வாயில வசனம் பேசுகிறான், நியாயப்பிரமாணத்தை பேசுகிறான். நான் கொண்டாந்து பிடிச்சி வச்சு நிற்கிற முனாந்திரம் என்ன? நியாயப்பிரமாணம். கையில் கல் வச்சுருக்கேன் கொள்றதுக்கு காரணம் என்ன? நியாயப்பிரமாணம். வாய்க்கும் கையுக்கும் வசனம் பேசினவங்க என்ன இல்லை? என்ன இல்லை? வசனம் இருந்துச்சு வாயில். அவங்க செய்கிற செய்கைக்கும் வசனம் நியாயப்படுத்துகிறாங்க, அதுக்கும் வசனத்தை எடுத்துக்கிறாங்க. செய்கைக்கும் கிரியைக்கும் நான் இதை செய்கிறேன்னா இது காரணம் வசனங்க அப்படின்னா அதுக்கும் வசனம் நியாயம் படுத்துகிறாங்க. வாயில் பேசுகிறாங்க, அதுக்கும் வசனம் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் இல்லை அவங்கள்ட்ட? மனசாட்சி தான் இல்லை. நான் மற்றவங்களை நியாயம் தீர்க்கிறேன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேங்கிறத அவங்களால சொல்ல முடியல. வசனம் இருந்துச்சு, ஆனால் வாழ்க்கை இல்லை. வாய்க்கும் கைக்கும் வசனம் பேசுகிறோம், ஆனால் வாழ்க்கையில் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை செயலில் வாழ்க்கையில் இல்லை, நம்ம பேச்சில் தான் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பேச்சில் இல்லை பலத்தில் இருக்குது, நீங்கள் பலத்தில் காமிங்க. ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணுனாலும் நம்ம வேதம் படிக்கணும். சத்தியமே உங்களுக்கு நியாயம் தீர்க்கும், நான் சொன்ன வசனமே உங்களுக்கு நியாயம் தீர்க்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வசனம் தெரியணும், வசனம் படிக்கணும். நிறையா படிச்சிருந்தோம், கீழ்ப்படிதல் இல்லைன்னா நம்ம மனசாட்சியோடு கூட நம்ம மனசு மறுரூபம் ஆகிறதுக்கு விட்டு கொடுக்கலன்னா, மனம் புதிதாகிறனாலே நீங்கள் மறுரூபம் ஆவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கலன்னா நம்ம என்ன வேதம் படித்தாலும் என்ன நம்ம ஜெபிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாளுக்கு நாள் நாம் மறுரூபம் ஆகணும், நாளுக்கு நாள் கீழ்ப்படிக்கணும், இன்னும் கீழ்ப்படிக்கணும், இன்னும் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நம்ம, தியானிக்கிற நம்ம, போதிக்கிறவனால தான் பவுல் சொல்றார், போதிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சொல்லப்போனால் யாருக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவளிடம் அதிகமாக கேட்கப்படும். யார் தான் ரொம்பவே கவலைப்பட வேண்டியவங்க? யார்? விசுவாசிகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான்.
ரொம்பவே பயந்து நடுங்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் உலகம் துணிகரமாய் வாழ்கிற காலத்தில் கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கொன்னா பாவம் தின்னா போச்சு அப்படின்றதுனா எப்படி இந்த பழமொழிலாம் வந்திருக்கு? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னா என்ன அர்த்தம்? எதை வளாம் கொள்ளலாயா எல்லாம் போயா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா மனசாட்சி இல்லாத ஒரு உலகம். கொலைகாரன்ட்ட போய், ஏயா நீ ஒரு வெட்டு வெட்டின அப்பயே அவன் விழுந்துட்டான், ஏன்டா 4 வெட்டு வெட்டின, 10 வெட்டி ஏன்டா ஒரே ஆளை வெட்டின அப்படின்னா அவன் சொல்லுவான், எனக்கு வெட்டணுன்னா அந்த வேகம் வெறி வந்துச்சு, இன்னும் வெட்டணும்னு தோணுச்சு. இது நான் பேப்பரில் படித்தது. ஒரு குற்றவாளிகிட்ட போய் கேட்கும் பொழுது கொலைகாரன்ட்ட, ஏன்டா ஒரு வெட்டு வெட்டினி அப்பயும் செத்து போட்டானே விழுந்துட்டானே விட்டுட்டு போகக்கூடாதா? இல்லை அவனை வெட்டணுன்னு எனக்கு தோணுச்சு, இன்னும் வெட்டணுன்னு, அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே திரும்ப வெட்டணும். இப்போது எந்த அளவுக்கு துணிகரம் கொண்டிருக்கான், மனசாட்சி வித்த பயம் இல்லை, கொலை செய்கிறோங்கிற பயம் இல்லை, தப்பு செய்கிறோங்கிற. இப்போ நம்ம அதுதான் கொலைன்னு இல்லை, எத்தனையோ கொலையை நம்ம என்ன செஞ்சிடறோம், மனுஷனை வாழ்க்கை அழிச்சிடும். வார்த்தையால், சொல்லால், செயலால், துரோகத்தால் ஒருத்தனை வாழ்வை அழிச்சிடும். நடைபணமாக வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? துரோகத்தனத்தினால எல்லாத்தையும் இழந்துட்டு, வாழ்க்கையை இழந்துட்டு நடைபணமாக வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உலகத்தில் அப்படிப்பட்டவங்க இருக்கலாம், ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே அது இருக்கக்கூடாது. நம்ம இன்னும் மறுரூபம் ஆகலை, அவன் மனம் திரும்பலை. மனம் திரும்புறதே கேள்வியாக இருக்குது, மனம் திரும்புதலே ஒரு கேள்விக்குறியாகுது. ஒருத்தன்ட்ட துன்மார்க்கத்தனம் இருக்குது, ஒரு விசுவாசிகிட்ட இருக்குது அப்படின்னா என்னங்க அது? இயேசு எப்படி ஏற்றுக்குவார்? எப்படி ஏற்றுக்குவார்? துணிகரம், அதை தான் என்ன சொல்கிறோம், துணிகரம், அக்கிரமம்னு சொல்கிறோம், அக்கிரமம். ஸோ நம்மள்கிட்ட எவ்வளோ தான் நம்ம வேதத்தை படித்தாலும் நம்முடைய மனசு கரைப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, அப்படி இந்த மனசாட்சி துர்மனசாட்சியாக இருக்குது, குற்ற மனசாட்சியாக இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படின்னா வேதம் தான் நமக்கு சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம், நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் முற்றிலுமாய் அகலத்தக்கதாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியையே இல்லாத அளவுக்கு சுத்திகரிப்பது, அறவே இல்லாத அளவுக்கு, செத்த மனசாட்சி சுத்தமாக இல்லாத அளவுக்கு, அந்த கிரியைகள் சுத்தமாக இல்லாத அளவுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் அந்த செத்த மனசாட்சியை, கரைபடிந்த மனசாட்சியை அதை சுத்திகரிக்க முடியும் அப்படின்னு எபிரேய நிருபக்காரர் இப்படியா சொல்லார். அப்போ நமது உணர்வுள்ள மனசாட்சியை குத்தப்பட்ட நிலையிலே வாழ்வது நமது வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக ஒரு காலம் இருக்க போவதில்லை. இயேசுவின் இரத்தம்தான் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகள் அகல சுத்திகரிக்கிறது அதிக நிச்சயம். இயேசுவின் இரத்தம் தான், அதுக்கு தான் இயேசுவின் இரத்தம். இயேசுவின் இரத்தத்தை நம்ம நித்தம் கேட்கணும். ஆண்டவரே என் மேலே ஊட்டும், எனக்கு நிலவரமான ஆவியை தரும், சுத்த மனசாட்சி எனக்கு தாங்க, என் மனசு மறுரூபம் அடையணும், புதிதாகணும், ஒவ்வொரு நாள் புதிதாகணும், எனக்குள்ளே ஒரு மாற்றம், பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஒரு மாற்றம், ஜீவனுக்கு ஏற்ற ஒரு மாற்றம், எனக்குள்ளே மறுரூபத்துக்கு அடுத்த விஷயத்தில் ஒரு காரியங்கள் நடந்தே ஆகணும்னு சொல்லி நாம் கேட்கணும். இப்போ இப்படி சொல்கிறதுனால என்ன நம்ம ஆண்டவர் குத்தி காட்டுறாரா? இல்லை,
குற்றமுடைய நீ குற்றம் குற்ற மனசாட்சி உள்ளவன், இல்லை நீ வந்து உனக்கிட்ட கிரியையே இல்லை, உன்கிட்ட உன் மனசாட்சி செத்த கிரியைகளோடு இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரா? இல்லை. அதை குற்றம் இல்லாமல், அதுதான் 9:14 வாசிக்கிறோம், அது குற்றம் இல்லாமல் இருக்கணும், அதுக்காக இயேசுவின் ரத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்கிறத நமக்கு தேவன் வலியுறுத்தி சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, நம்மளுடைய அந்த பாவ சுவாபங்கிறது வந்து சரீரத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய சிந்தையின் நிமித்தம் நம்முடைய மனசாட்சியில் ஏற்படும் போராட்டங்களிலிருந்து, நான் பாவமே செய்யலை, என் சரீரத்தில் நான் பாவம் ஒரு நாளும் செஞ்சதே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், கண்கள் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, இதனாலே நீ பாவம் செய்வீங்க அப்படின்னு ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லியிருக்கிறார். அப்போது மாம்சத்தின் இச்சை எனக்கு இல்லை, ஆனால் உன்னுடைய சிந்தனையில் இருக்கா? ஆண்டவர் இதெல்லாம் தெளிவாக தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பெண்ணை நீ வந்து உபச்சாரம் பண்ணினா தான் பாவம் என்பதில்லை, நீ கெட்ட இச்சையோடு நீ பார்த்தினாலே அது பாவம்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது உன்னுடைய சிந்தனையில் நீ எப்படி இருக்கிற, நீ எப்படி பார்க்குற, எப்படி யோசிக்கிற, எப்படி நீ உன்னுடைய நினைவு இருக்குது. அப்போது சரீரத்தில் இருக்கிற போராட்டத்தையும் அவருடைய இரத்தத்தாலே சுத்திகரிக்கிறார். உன் மனதில் ஏற்படுகிற போராட்டத்தையும், நம்முடைய மனதில் ஏற்படுற போராட்டத்தையும், தேவன் சிந்தனையில் வருகிற போராட்டத்தையும் தேவன் அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதை தான் நம்ம வந்து சரீரத்தில் எப்படி நமக்கு இந்த பாவ இச்சைகள் சோதனைகள் நமக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை சங்கீதக்காரர் சொல்கிறாரு. சங்கீதம் 51 தெரிஞ்ச ஒரு வசனம் 51:5 அதுதான் சொல்கிறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். அதாவது சரீரத்தில் பாவம் செஞ்சார், குணமே எப்படி இருந்துச்சு, நான் உருவானதே பாவத்தினால நான் உருவானேன், என்னோட சரீரம் பாவத்தினால் உருவாச்சு அப்படிங்கிறதுல துர்குணத்தினால் உருவானேன், குணம் மாறலைங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம உலகத்தில் சொல்கிறது, அதெல்லாம் அந்த புத்தி இந்த புத்தி அதெல்லாம் கொடுப்போம், அதெல்லாம் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப சர்வசாதாரண மனுஷன் பேசியிருக்கு. அதில் ஒரு விஷயம் இருக்குது, அதை தான் இங்கே சங்கீதக்காரர் வந்து இப்படி சொல்கிறாரு. சங்கீதக்காரன் அறிக்கையில் என்ன பண்ணுறாரு, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன். சில நேரங்களில் சில காரியங்கள் நம்ம முற்பிதாக்களுடைய காரியங்கள் நமக்குள்ளே அது வெளிப்படுறத பார்க்க முடியும். அதை தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக நம்ம உலகத்தார் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ரத்தத்திலே ஊர்னதுங்க, அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. இதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமாக நம்ம பேசுகிற வார்த்தை அது. ஆனால் அதில் எவ்வளோ சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், ரத்தத்திலே ஊறி போன விஷயங்க, அது மாற்ற முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போனா அந்த பாவ கிரியைகள் துர்க்குணங்கள் நம்முடைய ரத்தத்திலே இருக்குது, துர்க்குணத்திலே இருக்குது. அது என்னை விட்டு போக மாட்டேங்குது. எத்தனை பேர் நம்ம சொல்லலாம், நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னையால் இந்த விஷயத்தை மேற்கொள்ளவே முடியல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், கல்வாரியில் சிந்தின இரத்தம், இயேசுவின் இரத்தம், இந்த துர்க்குணத்தில் உருவான அந்த இரத்தத்தை காட்டிலும் விலையேற பெற்ற இரத்தம் இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. துர்க்குணத்தில் உருவான நம்முடைய தாய் தகப்பனுடைய இரத்தத்தை காட்டிலும் விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தம், கல்வாரி இரத்தம், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் வல்லமை உள்ளது. இந்த துர்க்குணத்தின் இரத்தத்தை பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது.
அந்த இரத்தத்தின் மூலமாக நாம் பரிசுத்தமாக முடியும், துர்க்குணத்திலிருந்து மீள முடியும், துர்க்குணம் மீண்டு நாம் நற்குணசாலிகளாக மாற முடியும். தேவன் விரும்பும் நற்குணசாலிகள் என்றும் பாக்கியவதிகள் என்றும் பாக்கியவான் என்றும் மாற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் முடியும். அல்லேலூயா. இந்த சத்தியம் உலகத்தாருக்கு இல்லை, ஆனால் அந்த சத்தியம் நமக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனங்களினாலும் நீங்கள் சாத்தானை நீங்கள் ஜெயித்தீர்கள், ஜெயம் பெற்றீர்கள். ஆட்டுக்குட்டியான இரத்தம், சாட்சியின் வசனம் நமக்கு சாட்சியிடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சரீரத்தில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்குது. அது விலையேறப்பட்ட இரத்தம் மாத்திரமல்ல, அது வல்லமை உள்ள இரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து தேவன் நமக்கு என்ன போதிக்கிறாரு? நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிடும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சியை தொடர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால், மனசாட்சி, இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி நமக்கு தொடர்ந்து பாதுகாப்பில் இருக்கணும். அந்த மனசாட்சி பாதுகாப்போடு இருக்கணும்னா ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. அதுதான் அங்கே சொல்கிறாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்குவதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இதில் என்ன பார்க்கணும்? நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் என்றால் அந்நிய பாஷை பேசுகிறதும் அதுக்காக தான் பரிசுத்த ஆவி நம்ம கொடுக்கப்பட்டிருக்காருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை வேறு சிலர் என்ன நினைக்கிறாங்க, தேவனமை வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. நம்மை பயன்படுத்துவதற்கு, வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு தேவை என்று அதோடு நிறுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சரியானது தான், அது ஒன்றும் தவறு இல்லை. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இருக்கும் பொழுது தேவனுடைய கிரியை, தேவன் நம்மை வல்லமையாக சாட்சியாக எடுத்து பயன்படுத்த முடியும். அதோட போதுமானா அது இல்லை, அதுக்கு மேலேயும் தேவன் சொல்கிறாரு, நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்யும் வல்லமையின்படியே. அதாவது ஆவியானவர் நம்மை வல்லமையாய் பயன்படுத்துகிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும், அதே அளவுக்கு இன்னொரு உண்மை இருக்குது. அதற்கு முன்பு அவர் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்ய விரும்புகிறார். புரியுதுங்களா? தேவன் நம்மை வல்லமையாக பயன்படுத்துகிறாருங்கிறத காட்டிலும் ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்ய விரும்புகிறார். நமக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்யணும். ஆண்டவருடைய வல்லமையை கொண்டு தேவன் நம்மை பயன்படுத்துகிறாருங்கிறதை காட்டிலும் தேவன் வல்லமையாய் கிரியை செய்ய விரும்புகிறார். அதை தான் நம்ம வேண்டுவதற்கு விரும்புவதற்கும். அப்போ நம்ம ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய விட்டு கொடுக்க வேண்டும். என்ன வேணும், நம்ம என்ன விரும்பணும்? ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்தாலே வல்லமை நம்ம விட்டு புறப்பட்டு போகும். அப்போ ஆண்டவரோட ஆவியானோட வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்தான்னு பார்க்கணும். அப்படி கிரியை செய்யும் பொழுது நமக்குள்ளே இருக்கிற மனசாட்சி சுத்த மனசாட்சியாக நமக்கு இருக்கு. புரியுதுதான் உங்களுக்கு? ஆவியானவர் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு? இயேசுவின் ரத்தம் நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இருப்பதற்காக, நம்முடைய மனம் மறுரூபம் அடைவதற்காக, மனம் புதிதாகி ரட்சிக்கப்பட்டு மறுரூபமாவதற்கு தேவன் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இயேசுவின் இரத்தத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எதுக்கு அபிஷேகம்? எனக்குள்ளே அவர் கிரியை செய்ய வேண்டும், என் வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்ய வேண்டும், என்னுடைய நடக்கையிலே அவர் கிரியை செய்ய வேண்டும். இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார்னா என்னோடு இருக்கிறதை ஆவியானவர் கிரியை மூலம் காமிப்பார். ஆண்டவர் கிரியை செய்ய, ஆவியானவர் கிரியை செய்ய நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நாம் சுத்த மனசாட்சி உள்ளவர், நல் மனசாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசகுமாரன் என்று சொல்லப்படுகிற தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது
வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, குமாரன் அழைக்கிறார், விசுவாச குமாரன். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு, தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கு, உன்னை குறித்து தீர்க்க தரிசனம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். என்ன கட்டளை கொடுக்கிறார்? நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கணும். அதோட பத்தாது, விசுவாசம் மொத்தம் பத்தாது. அவர் சொல்றாரு, நீ நல் மனசாட்சி உடையவனாயிரு. நம்முடைய மனசாட்சி நல் மனசாட்சியாய் வாழணும். அதில் தேவன் விரும்பாத காரியங்கள், யோசனைகள், கிரியைகள், சிந்தனைகள் இருக்கக்கூடாதுங்கிறத தேவன், விசுவாசம் மாத்திரம் பத்தாதுப்பா, நீ நல் மனசாட்சி உள்ளவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, அதான் 19ஆம் வசனத்தை சொல்றாரு, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். விசுவாசம் என்ற கப்பல் போய் சேர வேண்டிய இடத்துக்கு, நித்தியத்தை நோக்கி பயணம் செய்யணும்னா நீங்கள் இந்த நல் மனசாட்சியை தள்ளிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நீ நல் மனசாட்சி தனியா, நீ விசுவாச கப்பலை நீ என்ன செய்ற? சேதப்படுத்திட்ட, கரை சேராதுங்கிறாரு. மனசாட்சியை விட்டுட்டு நான் விசுவாசமாக வாழ்கிறேன், விசுவாசமாக இருந்து ஆண்டவருக்காய் மரித்தேன், நான் பரலோகம் போவேன்னு சொல்ல முடியாதுங்கிறார். நல் மனசாட்சி, அதான் எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். நல் மனசாட்சி இல்லைன்னா உன் விசுவாசம் சேதம் அடைஞ்சிருச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு, டெமாலிஸ் ஆயிடுச்சு, நொறுக்கிட்டாங்க, உடைச்சிட்டாங்க, அது போய் சேராது. கப்பல் எங்கெங்க இருக்கும்? விசுவாச கப்பல். கப்பல் எங்கே இருக்கும்? தரையில் இருக்குமா, மேட்டில் இருக்குமா, தண்ணியில் இருக்குமா, கடலில் இருக்குமா? கடலில் இருக்கும். கப்பல் சேதம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அடுத்து மூழ்கி தான் போகுது, அழிவு. ஸோ மனசாட்சி விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியமானது. மனசாட்சி வாழும். உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. மனசாட்சி விரோதமாக நாம் எதை செய்தாலும் தேவன் வெட்கப்படுவார், துக்கப்படுவார், நிச்சயமாக துக்கப்படுவார். உனக்கு இவ்வளோ சொல்லியும், இவ்வளோ போதிச்சும், இவ்வளோ உனக்கு இருதயத்தை ஊற்றி போதிச்சோம், என்னென்ன இத்தனை வருஷம் ஆகியும் நீ என்ன கொடப்படலையே? ஏங்க, ஏன் எனக்கு பெரிய கேள்வி என்னென்னா, என்ன நீங்கள் டேமேஜ், நான் ரொம்ப கலை தேர்ந்தவன் இல்லை, எல்லாத்திலும் முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. நானும் முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கேன். இன்னும் என்ன செய்ய முடியும்? இன்னும் எவ்வளோ போராட்டம் இருக்குது, இன்னும் என்ன சரீரத்தில் சிந்தையில் போராட்டம் இருக்குது. யாரும் இந்த பெரிய பாஸ்டரோடைய அம்மா சொன்னது மாதிரி மனுஷன் பாடையில் போகிற வரைக்கும் பழுது இருக்குங்கிற மாதிரி சாகிற வரைக்கும் பழுது இருக்குது. இன்றைக்கி நடக்கிற எல்லா காரியங்களையும் சுற்றி முற்றி பாருங்கள். வயசு வித்தியாசம் இல்லாமல் அநேக கேடுகள் நம்ம தேசத்தில் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, நீ நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க, நீ அப்படி இருக்காதுன்னு சொல்கிறார். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. உனக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உன்னிட்ட நல்ல மனசாட்சியும் இருக்கணும். நான் விசுவாசின்னு சொன்னால் நான் மனசாட்சி உள்ளவன் சொல்லணும். நான் விசுவாசி, நான் இத்தனை ஆண்டு காலம் விசுவாசின்னு சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக போராடி நான் ஜெயித்து நான் மனசாட்சியோடு கூட நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லணும். இதுக்கு யாரும் சாட்சி தேவையில்லை.
ஆண்டவர் கொடுக்குற வசனம் நம்ம மனசோடு கூட பேசும், தப்பு செய்யும் பொழுது பேசும். மனசாட்சியெல்லாம் போய் அவன் துணிகரமாக சொல்ல முடியாது. துணிகரமாக சொல்கிறவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்டவர்களை பார்க்க தான் முடியுது. நம்மள்கிட்ட இருக்குது அந்த குறை இருக்கா? இருக்குது. வெக்கப்படணும், துக்கப்படணும், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகணும். அதனால் நான் சொல்ல வந்த விஷயம் ரோமருக்கு எழுதின அந்த நிருபம், அதாவது மனசில் தான் துவக்கம் இருக்குது, மனசில் தான் மறுரூபம் இருக்குது, மனசில் தான் மன திரும்புதல் உண்டாகுது, ரட்சிப்பு உண்டாகுது. மறுரூபமும் மனசாட்சியில் தான் உண்டாகுது. எனவே நம்முடைய கிரியை தான் மறுரூபம் அடைய செய்த மனசை பொறுத்து தான் நம்ம மறுரூபம் இருக்குது. மனசு எந்த அளவுக்கு புதிதாகிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு மறுரூபமும் அடைய முடியுங்கிறத சொல்லியிருக்கு. அதனால் ஆண்டவரை பற்றி நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக எழுதி வச்சுருக்காரு, திட்டம் தெளிவாக. அவர் தான் ஆல்ஃபா, அவர் தான் ஒமேகா என்று வேதம் சொல்லுது. அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், அவர் தான் துவக்கம், அவர் தான் முடிவு, இயேசு கிறிஸ்து தான் துவக்கம். வேதம் ஆரம்பிக்கும் பொழுது ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஆதியிலே தேவன், அந்த ஆதியிலே ஆதியுமானவர் இயேசு கிறிஸ்து, அந்த மாணவர். முடியும் பொழுது என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆமேன் என்று முடிக்கப்பட்டிருக்கு. துவக்கம் அவர் தான், முடிவு அவர் தான். வேதம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை தான் விசுவாசத்தை துவக்கினவர், அவர் தான் முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படணும்னா நம்ம மனசாட்சி நம்மோடு கூட வாழணும். அல்லேலூயா. சுத்த மனசாட்சியாக இருக்கணும், சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் வாழணும். இந்த தேவன் எதிர்பார்க்கிறார். விசுவாசின்னு சொல்கிறவங்க மனசாட்சி உள்ளவங்கன்னு சொல்லணும். நான் ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரமாகிடுச்சு. எனக்கு விசுவாசிகளை பற்றி ஒன்றுமே தெரியாது. சிஸ்டர் தான் எங்களை இந்த சபைக்கு நடத்தினாங்க. சிஸ்டர் தான் எங்களை நடத்தினாங்க. ஆனால் விசுவாசிங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, போதகர் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. என் மூலமாக ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு வந்தால் நல்லது. ஆனால் ரட்சிக்கப்படுறதை காட்டிலும் என் வாழ்க்கையை பார்த்து என்னை பார்த்து ஒருத்தன் இடல் அறிஞ்சு, உன்னையும் தெரியும், உன் இயேசுவையும் தெரியும், உன்னையும் தெரியும், உன் சபையும் தெரியும், உன்னையும் தெரியும், உன் வேதம் தெரியும்னு சொன்னான்னா நான் ஆண்டவருக்கு துரோகி. நான் விசுவாசியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தரை ஆராதித்து என்ன பிரயோஜனம்? இந்த உலகம் அழிய போது ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. அதுக்காக துர்மனசாட்சியோடு மனசாட்சியை விற்றுட்டு இந்த உலகத்தில் பிழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த தெளிவு நமக்கு இருக்கணும். மனசாட்சியை விற்றுட்டு நாம் வாழ்ந்து ஏதாவது சாதித்து ஒன்றும் கொண்டுட்டு போகிறதில்ல. அதனால் ஒரு நன்மையும் இல்லை. அதனால் உன் மனம்
புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மனம் புதுசாகணும், நாளுக்கு நாள் புதுசாகணும். அது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாள் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டினியூஸ்லி ப்ராசஸ். அது தொடர்ந்து நடக்க வேண்டியது. நம்முடைய வாழ்வின் முடிவு வரைக்கும் நடக்க வேண்டியது, ஆண்டோடைய வருகை வரைக்கும் நடக்க வேண்டிய ஒரு. அதனால் ஒரு நாள் அடைந்தாயிட்டு இல்லை முற்றிலும் தேறினவானேன்னு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை நம்மள்கிட்ட. நான் மூத்த விசுவாசி, இளைய விசுவாசி, நான் பெரிய பரிசுத்தமானு சொல்லிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. பரிசுத்தமாக இருக்கியா, இன்னும் பரிசுத்தமாக. பரிசுத்தமாகிறியா, இன்னும் பரிசுத்தமாக. கீழ்ப்படுகிறியா, இன்னும் கீழ்ப்படி. அதுதான் தேவன் விரும்புகிறார். எனவே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுவீர்கள். இதை காலமுச்சோடு நினச்சிக்கிட்டே இருக்கணும். ரோமர் 12:2 நம்ம உள்ளத்தை விட்டு போகக்கூடாது. நான் விசுவாசி, மனசாட்சி உள்ளவன்னு சொல்லணும். மனசாட்சி எனக்குள்ளே இருக்குது, நான் வாழ்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நேரம் ஆச்சு. இது பல தடவை பாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் தான் விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிற்குது. சத்தியத்தை ஏந்தி, சத்தியத்தை பரிமாறி, வேதத்தை கொடுத்து, எல்லாத்துக்கு முன்னாடி சாட்சி பகந்து வேதத்தை கொடுத்து மாற்றிக்கொண்டு உலகம் முடியும் வரைக்கும் மரணமே ஆனாலும் உடன்படிக்கையில் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதமே போய் கோர்ட்டு கச்சேரி நிற்கிறோம். எங்கே போச்சு மனசாட்சி? எங்கே போச்சு மனசாட்சி? உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாவீங்க. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீங்க. மனசு இல்லை, ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியம் இல்லை. செத்த மனசாட்சி, துர்மனசாட்சி, அது நீங்கணும். ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். ஏற்பட்டவர்கள் ஒருவர் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம், ஜெபித்து முடிக்கலாம்.